ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொடுவா மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 3/4 கிலோ மீனை எடுத்து மஞ்சத்தூள், உப்பு, தயிர் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை தழை எல்லாத்தையும் ஒரு வாணலியில், வெறும் வாணலி, எண்ணெய் வேண்டாம், போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 12 வெங்காயத்தை போட்டு அதையும் வதக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் தூள் அதையும் போட்டு நல்லா சுருளை வதக்கி ஆற வச்சிடலாம். ஒரு கைப்பிடி தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அடித்து பால் எடுத்து வச்சிடலாம். ஆற வச்ச அந்த கொத்தமல்லி, சீரகம், மசாலா அதையும் போட்டு மசாலா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை எல்லாத்தையும் போட்டு வதக்கி விடலாம். ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து இதிலையே போட்டுடலாம். ஒரு லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் எடுத்து ஊற்றிடலாம். அரைச்சி வச்ச மசாலா விழுதையும் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா மீன் மூழ்கிற அளவுக்கு நல்லா வச்சு உள்ளே அமுத்தி விட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நல்லா முக்கால்வாசி வெந்திருக்கும். இப்போ தேங்காய் பால் ஊற்றி 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டுடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. மீன் அவ்வளோதான் வெந்திருக்கும். 1/4 மணி நேரம் கொதித்தாலே வெந்துடும். நல்லா கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான். ஒரு தோசைக்கல்ல மசாலா போட்ட மீன் எடுத்து வச்சுருந்தேன், அது ஒரு 4-5 பீஸ் இருந்தது, அதையும் போட்டு எடுத்துடலாம். சிம்லேயே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மீன் குழம்புக்கு கொத்தமல்லி, சீரகம்லாம் வறுத்துட்டு சாம்பார் தூள், சிக்கன் தூள் போட்டதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஒரு தட்டு எடுத்து சாதம் பரிமாறிக்கலாம். ஒரு கப்பில் கொடுவா மீன் குழம்பையும் ஊற்றி வச்சிடலாம். ரசமும் வச்சுருந்தேன், அதையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். வறுத்த மீனையும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.